ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்கும்போது கம்மியாயிருக்கு. அது போர்ட்ஃபோலியோவும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா போர்ட்ஃபோலியோ நான் கால்த்தால பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஒரு 0.5% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சி என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு 0.25% தான் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி 50 33 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் இருக்குது. 24,085 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 164 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 77,219 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 244 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 57,706 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் பாசிட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிசிஐ பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% பாசிட்டிவ், எஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. செக்டார் வைஸ்லி மார்க்கெட் பார்க்கும்போது சிமெண்ட், ஃபினான்ஸ், பிஎஸ்சி பேங்க், பேங்கிங், எனர்ஜி, ஆட்டோ, பிஎஸ்சி, இன்ஃப்ரா, சர்வீஸ், ஃபார்மா, டெக்னாலஜி, கன்சியூமர் இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. ரியாலிட்டியும் மெட்டலும் நெகட்டிவில் இருக்குது. பட் அது வந்து ட்ரெண்டு கொஞ்சம் மாறி மாறி வருது. ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் குறையுது கூடுது அப்படி இருக்கிறதுனால சில செக்டார் பாசிட்டிவ் போகுது, நெகட்டிவ் வருது, அப்படி தான் இருக்குது. பட் டாப் செக்டார் அன்னைக்கு இருக்கிறது ஃபைனான்ஸு, சிமெண்ட்டு, பிஎஸ்சி பேங்கிங், எனர்ஜி, ஆட்டோ இதெல்லாம் ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது பாசிட்டிவ் ட்ரெண்டில். டெக்னாலஜி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்குது. ரியாலிட்டியும் மெட்டலும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ மெட்டல் கொஞ்சம் நேரமாக நெகட்டிவில் தான் இருக்குது. ப்ளஸ் டெக்னாலஜி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நெகட்டிவ் மூமெண்ட்ஸில் தான் இருக்குது. இன்றைக்கி டெக் மஹிந்திரா 1.5% பாசிட்டிவில் இருக்குது. டிசிஎஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஒரு 2,180 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹெச்எல் டெக்கும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. இன்ஃபோசிஸ், எம்ஃபோசிஸ், விப்ரோலாம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவாயிட்டு இருக்குது. ஸோ டெக்னாலஜி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்தவித மூமெண்ட்ஸுமே இல்லாமல் தான் இருக்குது. ஸ்டில் பார்க்கும்போது நான் அன்றைக்கி கூட துவச்சி எடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஐபிஎம்மோட ரியாக்ஷனும் அப்படி தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். அங்கே இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஏடிஆரில் ஃபால் ஆகிருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டில் என்ன கதியோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 551 வரைக்கும் வந்தது. இப்போ 545 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸில் இருக்குது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கல்யாண் ஜுவல்லர்ஸில். பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 15% மேலே நெகட்டிவில் இருக்குது. இப்போ ஒரு 15% நெகட்டிவில் இருக்குது. ஆனால் அன்றைக்கி 20% அளவுக்கு இந்த பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் கிராஷ் ஆகிருக்கு. 328 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே லோ 328. இப்போ 348 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு இந்த பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் பார்க்கும்போது. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் 18% கிராஷ் ஆகிருக்கு ஒரு மாதத்தில். ஆனால் இன்றைக்கி 20% கிராஷ் ஆகி கொஞ்சம் ரிகவர் ஆகிருக்கு. பட் ஒரு மாதத்தில் ஆவரேஜாக பார்க்கும்போது 18% இந்த ஸ்டாக் வந்து கிராஷ் ஆகிருக்குன்னு காட்டுது சார்ட்டில். 6 மந்தில் பார்க்கும்போது 33% வந்து ஃபால் ஆகிருக்கு. 1 இயரில் பார்க்கும்போது 39% ஃபால் ஆகிருக்கு இந்த பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் வந்து எதுக்கு கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 1.5% ஈக்விட்டி ஒர்த்து வந்து பிளாக் டீலில் கை மாறி இருக்குது. 195 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்குது. 355 ரூபா பர் ஷேர் வச்சு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 1.5% ஆஃப் ஈக்விட்டி, அது ஒரு முக்கிய ரீசன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹெவி வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இல்லை பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரொமோட்டர் குரூப் மெம்பர்ஸ் நீ பார்க்கும்போது அவங்க 68.25% ஓன் பண்ணுறாங்க. இது போக மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எல்ஐசி அவங்க 9.13% ஸ்டேக்கு, ஜிகுஜி பார்ட்னர்ஸ் அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டி ஃபண்ட் பார்க்கும்போது 2.89%, ஜெய்னம் ப்ரோக்கிங் 1.27% வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. 1986 இன்கார்பரேட் பண்ண கம்பெனி, எடிபிள் ஆயில் பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி, எஃப்எம்சிஜி, விண்ட் பவர் ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸ்லலாம் இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. பட் சடனாக அந்த பிளாக் டீல் ஹெவி வால்யூம்ஸ்லாம் அன்றைக்கி 20% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆகிருக்கு. 6 இயர் லோ வரைக்கும் இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு இந்த ஷேரு. ஆப்பர்ச்சுனிட்டியாக அப்படின்னா பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் கிடைக்குது இந்த ஸ்டாக்கு. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் பார்க்கும்போது என்ன கேட்டால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இருக்குது. சடனாக ஒரு பிக்கப் எடுக்குது இவங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். அதாவது அவங்களோட பழைய 50 டச் பண்ணாலே நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆப்பர்ச்சுனிட்டியானா பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது 21 டைம்ஸில் தான் கிடைக்குது.
ஸோ இது வந்து பதாஞ்சலி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹீரோ மோட்டர் காப் ஃப்ளாட் பாசிட்டிவ் வந்துச்சு. ஏத்தர் எனர்ஜி 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. என்ன ஒன்று, இவங்க ஹீரோ மோட்டர் காப்போட கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 கோடி ஏத்தர் எனர்ஜியில் பண்ண போகிறதாட்ட ஒரு அப்டேட்டு. ஸோ அவங்க அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் மூலமாட்டு ஏத்தர் எனர்ஜியில் 1000 கோடி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஹீரோ மோட்டர் காப். இதுக்கு ஹீரோ மோட்டர் காப்போட கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதாவது குறிப்பாட்டு இந்த இவி சேல்ஸ் அப்டேட் வரும்போது ஹீரோ மோட்டர் காப்பும் ஏத்தரோடனையும் சேர்த்து சொல்லுவேன். இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க இந்த இவி ஸ்கூட்டர் சேல்ஸில். இவங்க 2 பேரையும் சேர்த்தா, இவங்க ஏத்தரையும் ஹீரோவும் சேர்த்தா ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துடுவாங்க. லாங் டேர்மில் ஹீரோ மோட்டர் காப்பை வந்து ஏத்தரை விழுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது கிட்டத்தட்ட விரைவில் நடக்க போகிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஹீரோ மோட்டர் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டாடா எல்க்ஸி. ஸோ டாடா எல்க்ஸி இன்றைக்கி மார்க்கெட்டில் கிராஷ் ஆயிருந்துச்சு. 3469 ரூபா வரைக்கும் போச்சு. அதுவும் இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. இப்போ 3516 ரூபீஸில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 5% நெகட்டிவில் இருக்குது டாடா எல்க்ஸி. இப்போ டாடா எல்க்ஸியில் கவனிக்க வேண்டியது, அவங்க இன்றைக்கி 5 இயர் லோ டச் பண்ணியிருக்கிறாங்க டாடா எல்க்ஸி. ரிசல்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே போராக இருந்துச்சு. வீக்கர் மார்ஜினு, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்துச்சு. ஸோ மோட்டிலால் ஓசாலும் டார்கெட் ப்ரைஸை 16% கட் பண்ணியிருக்கிறாங்க. 3100 டார்கெட் ப்ரைஸை குறைச்சிட்டாங்க. 16% வந்து டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டாட்டு 3500 சம்திங்கில் இருக்குது. அவங்களே 3100 சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விரைவில் 3000 பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க ப்ரெஷர் சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்குது. குறிப்பாட்டு ஐடி இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் எல்லாமே மாட்ரேட்டாக இருக்குது. பட் சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஒரு ஷார்ட் டைம் ப்ரெஷர் தான். பட் லாங் டேர்மில் பெருசாக இம்பாக்ஷன் இருக்காது. பட் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டாடா எல்க்ஸியில். ஆனால் என்ன கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டாடா எல்க்ஸியில் எதிர்பார்க்குறவங்க அதுக்கு பதிலாட்டி இப்போ கேபிஐடி டெக்னாலஜிஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேபிஐடி டெக்னாலஜிஸ், நெக்ஸ்ட் வந்து நியூஜன் சாஃப்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து வேல்யூஷன் அரௌண்ட் 24 times தான் இருந்துச்சு. நெட்வொர்க் டெக்னாலஜி, நியூஜன் சாஃப்ட்வேர், கேபிஐடி டெக்னாலஜிஸ், இதில் ஒன்று மட்டும் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது எனக்கு எக்ஸாக்டாக எதுன்னு தெரில. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஆர் நியூஜன் சாஃப்ட்வேருக்கு ஒன்றுக்கு வேல்யூஷன் 120 times கிட்ட பி ரேஷியோ இருந்துச்சு. அதை பார்த்துக்குவோங்க. மற்றபடி கேபிஐடி டெக்னாலஜிஸும் இன்னொரு கம்பெனிக்கும் 24 times தான் ஏர்னிங்ஸில் இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாடா எல்க்ஸி இப்போ 34 times ஏர்னிங்ஸில் இருக்குது. 25 கிட்ட வரும்போது வேணால் பார்த்துக்கலாம். இந்த ஐடிபிஐ பேங்க் வந்து பெருசாட்டு வித்துறணும் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறத விட கம்மியாட்டு தான் பிட்டு சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேர்ஃபேக்ஸ் பார்க்கும்போது ஐடிபிஐ பேங்க்கில் $5.5 billion வந்து பார்த்தீங்கன்னா டீல் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு. ஸோ இந்தியன் பேங்க்கில் பிக்கஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இந்த ஃபேர்ஃபேக்ஸ் ஹோல்டிங் பார்க்கும்போது ஐடிபிஐ பேங்க்கில் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேர்ஃபேக்ஸ் இப்போ என்ன ஆஃபரிங் பண்ணுறாங்க அப்படின்னா 81 ரூபா per ஷேர் வச்சு நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம். அதாவது 75 ரூபா ஃபிக்ஸ் பண்ண கவர்மெண்ட் ரேட்டை விட இவங்க 81 rupees வச்சு டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாட்டு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 26,620 கோடி கிட்ட செல் பண்ணி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட் வந்து 45.48% ஸ்டேக் ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் 30.48% ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ணுறது கவர்மெண்ட் பிளான் போடுறாங்க. ஸோ இதில் எல்ஐசியும் கொஞ்சம் ஸ்டேக் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்ஐசிக்கிட்டையும் கொஞ்சம் ஸ்டேக் இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு டைல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். எல்ஐசியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% கிட்ட ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 30.24% ஸ்டேக் விற்க பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 53,000 கோடி ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். $5.5 billion அந்த ரேஞ்சுக்கு ரைஸ் ஆகும். ஸோ ஐடிபிஐ பேங்க்கில் ஃபேர்ஃபேக்ஸ் இப்போ டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு வந்திருக்கு. பார்ப்போம் இது ஃபைனலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத. க்ரோவோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸும் 7% பாசிட்டிவ் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் 94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 735 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 66% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1501 கோடியாக இருக்குது. எபிட்டா 971 கோடியாக இருக்குது. டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் 64.6% இருக்குது. மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 257 கோடியாக இருக்குது. அதுவும் டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது க்ரோ போஸ்ட் பண்ண Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கியூபிட் பார்த்தீங்கன்னா 5% இன்றைக்கும் ரைஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டில். பட் அது கொஞ்சம் 5% ரைஸ் ஆனதே நிலைக்கல. 1.5% சம்திங் தான் பாசிட்டிவில் இருக்குது. 3 year க்ரோத் எடுத்து பார்க்கும்போது 8700% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த கியூபிட் பார்க்கும்போது. ஸோ கியூபிடில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியது, அவங்க இந்த வருஷம் மட்டுமே பயங்கரமாக ரேலியே இருக்கிறாங்க. 2026 பயங்கரமாக ரேலியே இருக்குது. கியூபிடி இப்போ வாங்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ இருக்க வேல்யூஷனில் நான் போய் வாங்குறேன் அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். திடீர்னு 100ஆம் படியிலேருந்து 10ஆம் படிக்கு வந்துட்டுனா என்ன பண்ண முடியும்?
100வது ஸ்டெப்பில் இருக்கிறது 10வது ஸ்டெப்பில் வந்து நிற்குதுன்னா என்ன பண்ண முடியும்? ரேப்பிடாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வேல்யூஷன் ரொம்பனா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. கம்பெனி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட ரெவன்யூ க்ரோத் எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் 27 ரெவன்யூ கைடன்ஸும் நல்லா இருக்குது. ப்ரீவியஸ் கைடன்ஸோட அவங்க 10% இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து ஒரு க்ரோத்தில் தான் போய்ட்டுருக்கு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சடனாக ஏதாவது ப்ரொமோட்டர் கைவசம் மாறுறதுல ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அது வேல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்ரெடி ட்ரெண்ட்டு அது எவ்வளோ நம்பகத்தன்மையான கம்பெனி, வேல்யூஷன் நல்லா இருக்கிற கம்பெனி. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் எந்த அளவுக்கு கிராஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிற கம்பெனிலே அந்த அளவுக்கு கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் இன்னொரு சிக்கல்னால் ப்ரொமோட்டர் வந்து கை மாறிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ அந்த டைம்லலாம் சிக்கல் வரும். ஸோ பட் எனக்கு வந்து இவ்வளோ வேல்யூஷனில் வந்து என்ட்ரி கொடுக்குறது சரியாப்பட்ட மாதிரி தெரியலை. அதனால தான் நான் இப்போதைக்கு அந்த ஸ்டாக்கில் வந்து கியூபிடில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன். பட் நான் இப்படி அமைதியாக தான் இருந்துகிட்டே இருக்கிறேன். பட் நான் போன வருஷம் வாங்கியிருந்தா கூட அந்த வருஷம் 500% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் பயம் தான் பார்த்தீங்கன்னா கையை கட்டி வச்சுருக்குது. ஜம்மு காஷ்மீர் பேங்க் பார்க்கும்போது பிஎன்பி மெட்லைஃப் இந்தியா இன்சூரன்ஸில் 120.10 க்ரோர்ஸுக்கு வந்து ஸ்டேக் டெலியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. மெட்லைஃப் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் எல்எல்சிட்ட விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபார்மா ஜெயண்டாக இருக்கிற சன்ஃபார்மா இவங்களுக்கு ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடச்சிருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில். ஜெனரிக் செமாக்யூட்டட் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவிலே அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குது. ஸோ இப்போது டைப் 2 டயபெட்டிஸ் அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வராங்க. டயபெட்டிஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் இதை ப்ரெசன்ஸை கொண்டு வராங்க சன்ஃபார்மா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு த்ரெட்டனை விட்டுருக்காரு. அதாவது ரொம்ப சொல்படி கேட்கல அப்படின்னா பவர் பிளான்ட் மேலே நெக்ஸ்ட் வீக்லேருந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் விட்டுருக்காரு. ஸோ ட்ரம்ப் தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ ப்ராப்ளம்ஸுக்கும் காரணமே தலைவர் தான். எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு கடைசியில் அங்கே அடிப்போம் இங்கே அடிப்போம் அப்படி இப்படின்ட்டு அவரு கதை விட்டுட்டுருப்பார். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. வந்து எனக்கு நோபல் பரிசு தாங்க, நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடியை வச்சுக்கிட்டு சண்டையும் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் வெடியை கொளுத்தி விட்டுட்டு நாங்கள் அங்கே அடிப்போம் இங்கே அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் நம்ம ஸ்லோவாகவே யூஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட கமர்ஷியல் பேங்கிங்கோட ஹெட்டாக இருந்தால் மனிஷ் கோத்தாரி அவர் வந்து கியூட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் வந்திருக்குது. ஸோ அசோக் வாஷ்வானி வந்ததுக்கப்புறம் இது செகண்ட் கியூட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து வெளியே போகிற இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு புதுசாட்டு வேறு ஒருத்தர் வரலாம். சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக இருந்தால் பவினிஷ் லத்தியா அவர் ஆல்ரெடி வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ரிசைன் பண்ண போகிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டாக்டரேட் லெபார்ட்டரிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 வருது அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சன்ஃபார்மாக்கு அந்த செமாக்யூல்டைட் ஜெனரிக் செமாக்யூல்டைட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் ரெகுலேட்டரி அப்ரூவலே கிடச்சிருக்கு. பட் இவங்க வந்து இந்த செமாக்யூல்டைட் வந்து ஏபிஐ ப்ராப்ளம்ஸ்னால கொண்டு வரது அதை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டரேட் லெபார்ட்டரிஸ் சொல்கிறாங்க. அது நவம்பர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சன்ஃபார்மா சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்தாச்சு சன்ஃபார்மா. ஸோ இவங்களுக்கு காம்படிட்டராக இருக்கிற அதாவது இவங்க ரைவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்து விளையாட ஆரம்பிக்கிற சமயத்தில் இவங்க வந்து ஏபிஐயில் ப்ராப்ளம்ங்கிறது ரெட்டிஸுக்கு ஒரு ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை தான் க்ரியேட் பண்ணும். அவங்க உள்ளே புகுந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு அதாவது ஆளாக போய் உள்ளே புகுந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்தில் பந்திக்கு முந்துவாங்கன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி அவங்க வந்து முந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஷார்ட் டைமில் ரெட்டிஸ் ஒரு நெகட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனால். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இன்றைக்கும் ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருக்கு. அதாவது ரொம்ப நாள் செத்த பாம்பு மாதிரி கிடந்த ஸ்டாக்கு இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இன்றைக்கி 815 ரூபாவில் இருக்குது. 818 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணி இப்போ 815 ரூபாவில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேப்பீங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கும்போது. ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அவங்கள வந்து ஒரு 46,862 ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் வந்து இடி வந்து ஏதோ ஃபெமா வயலேஷனில் வந்து இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து செஃபமா அந்த ட்ரிபியூனலில் வந்து அந்த கேஸ் இருந்திருக்கு. ஸோ சஃபெமா ட்ரிபியூனல் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குக்கு ஃபேவராட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரூலிங் கொடுத்துருக்காங்க. இடிஓட அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 5% கிட்ட மேலே போனதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.